அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க ரஜினிகாந்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்களா அறுத்துக்கிட்ட முண்டங்களா பள்ளிக்கூடம் போக மாட்டானா? பள்ளிக்கூடம் மட்டும் ஒழுங்கா போலன்னு வை. நான் பாரு இவங்க மாதிரியும் அந்த வராங்க பாரு வீசை முறுக்கிக்கிட்டு அவனுங்கள மாதிரி 10 பைசா புரோக்கர் இல்லாம முறுக்குறாம அந்த ஊர்ல அலைவ பாத்துக்கோ. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அயோத்தி ராமர் சிலையை மோடி தன்னுடைய கைகளால் தொட்டு பிரதிஷ்டை செய்வதா? சாஸ்திர விதிகளை பின்பற்ற மாட்டீங்களா? ஏன்னா அவனுக்கு நீ கீழ் ஜாதி, இதையும் அந்த சாஸ்திரம் தான் சொல்லுது. ராமர் சிலையை மோடி பிரதிஷ்டை செய்வதை நான் என்ன கை தட்டி கொண்டாடணுமா? டேய் சூத்திர பையல, முதல்ல படியை விட்டு தாண்டி நின்னு. ஸ்டாப். பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே ஒட்டு கேறிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு என்று சரமாரியாக பூரி சங்கராச்சாரியார் மோடியை விமர்சித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக அப்படிங்கிறது பார்ப்பனர்களை பாதுகாக்கிற கட்சி. பாஜகனா பாரதிய ஜனதா பார்ட்டி இல்ல, பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. பார்ப்பனர்கள் ஜனதா கட்சி, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால பார்ப்பனர்கள் என்ன செஞ்சாலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது பாஜகவுடைய பொறுப்பு. இந்த கட்சியினுடைய கொள்கை அதுதான். இந்த சனாதன சாதிய கட்டமைப்பை தான் தாங்கள் எதிர்க்கிறோம். பிறப்பால் ஒரு மனிதன் தாழ்ந்தவன் என்று சொல்லும் மதம் எதுவாக இருந்தாலும் அந்த மதத்தை அடித்து நொறுக்க வேண்டும். இந்த ஊருக்கு பொல்லாத காலம் வரப்போகுது. அதனாலதான் இந்த ஊருக்குள்ள கருப்பு வந்துருச்சு. இது கருப்பு இல்லாம பொறுப்பு. தீண்டுனா பத்திக்கு நெருப்பு, மோதிரா பிஞ்சு போக செருப்பு, எங்கிட்ட வேகாது உன் பருப்பு. மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பூரி சங்கராச்சாரியாரை கண்டிக்க பாஜகவிற்கு தைரியம் உள்ளதா என அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். பூரி சங்கராச்சாரியார் சொல்லார்னா, ஆரிய வேதத்தின்படி மனைவியோடு இருப்பவன் தானே எல்லாம் செய்யணும். இன்னைக்கு மோடி பிரதமராக இருக்கிறாருங்கிறதுக்காக விட்டு கொடுத்தோம்னா நாளைக்கு எல்லாம் அப்படி செய்ய வச்சு ஆரியத்துக்கு அது தவறா போயிடுமே. இப்பவே ஆரியத்தை எதிர்க்கிறான் எல்லாம். மோடி மேல இவருக்கு அன்பு பாசம் எல்லாமே உண்டு. மோடியை காட்டிலும் ஆரியம் பெரிதல்லவா? யார் கொடுத்தது உங்களுக்கு இந்த அதிகாரத்தை? பிரம்மனோட நெத்தியில பிறந்தவ பிராமண, மார்புல பிறந்தவ சத்திரிய, தொடையில பிறந்த வைஷ்ணவன், உழைக்கிற வர்க்கம் மட்டும் உள்ளங்கால பிறந்தவன் சொல்ற உங்களோட தத்துவத்தை செரிச்சு காட்டண்டா. இப்ப இந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்துச்சுன்னாக்க ஆரியமே தவறுங்கிற நிலைநாட்டின மாதிரி ஆயிடுமே. அதனால இப்ப மோடி மனைவியோட இருந்தா ஓகே, மனைவி பிரிந்து இருக்கிறதுனால இவர் ஒத்துக்கல. அதுவும் இல்லாம சாமியை தொடர்றது அபச்சாரம். சுவாமியை நீ தொடறதுக்கு உரிமை இருக்கு, நான் தொடக்கூடாதா? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. வட இந்திய மக்களுக்கு இதுல இருக்கிற ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வர்ணம் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுதா? இது எந்த நிலைப்பாடு? புரியவே புரியாது. அவர்களுக்கு புரியவே புரியாது. ஞாபக சக்தி கம்மியா இருக்குமே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. புரியாதனாலதான் அங்கே ஆரியம் நிலை கொண்டு இருக்கிறது. ஆடு ஆடாத்தான் இருக்கணும், மாடு மாடாத்தான் இருக்கணும். அது மனுஷனா மாறவே கூடாது. அப்பதான் நீங்களா இருக்க முடியும், நானா இருக்க முடியும். அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் அறிவாற்றல் கிடையாது, பரந்த சிந்தனா சக்தி கிடையாது. அதையெல்லாம் மழுங்க செய்வதற்காகத்தான் இந்த கோஷங்கள். இல்லைன்னா இந்த கோஷங்களும் இந்த பகட்டு காட்டி இறைவனோட இவங்க தொடர்பு உள்ளவங்க மாதிரி காட்டி அந்த மக்களை காலம் முழுவதும் முட்டாள்களாக்கி வச்சு, பகுத்தறிவுங்கிறது அந்த வட இந்திய மக்களுக்கு கிடையாது. அவனுங்க படிச்சா நம்மள மதிக்க மாட்டாங்க இல்ல. அதனால அவர்களுக்கு இது ஜாதியின் அடிப்படையில நடக்கிறது, வர்ணத்தின் அடிப்படையில நடக்கிறது. அது யாரா இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே அப்படிதான் இருக்காங்க. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டான தூக்கி போடணும். இன்றைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஏன் திவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அனுப்பல அவசரமா பேசுறேன். 500 ஆண்டுகள் நாங்கள் ராமர் கோயிலை அயோத்தியில் கட்ட வேண்டும் என்று வேணுமா? ஆமாங்க. இந்தியா இங்கு நாங்கள் பாடுபட வேண்டியிருந்தது இவ்வளவு வருடங்கள். 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நெஞ்சில ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறலடா. 15 வருஷமா ஆறலையா? சுகரா இருக்கும்போது டாக்டர் போய் பாருடா. ராமர் பிறந்த ராம ஜென்மபூமி, ராம் லல்லா அவருடைய தொட்டில் இருந்த இடம் இங்கெல்லாம் கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டதில் என்ன தவறு? ஒரு ஆளு ஒரு ஆளு எங்களுடைய பிஜேபி நடுவண் ஆட்சி இன்று அத்தனை கோடி பாரத மக்களின் ஆசையை பூர்த்தி
பூர்த்தி செய்திருக்கிறது. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும், அதான் பேசிக்கணும். இந்த பகுதி மக்களுக்கு அனுப்பப்பட்ட அச்சதையை நாங்கள் கலந்து இதை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று நாங்கள் பிரசாதமாக தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதி தர்மன் அறிந்து கொள்கிறார். ஜனவரி 22ஆம் தேதி கோலாகலமாக இங்கு எல்லோருமே நாம் கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். ராமருடையது. ராமர் எந்த யதுகுல வம்சத்தை சேர்ந்தவர், ரகுகுல வம்சத்தை சேர்ந்தவர். ஏன் ஜாதியை பெருமையா பேச நிறைய பேர் கேக்குறாங்க. நம்ம ஒண்ணும் சாதாரண இனம் கிடையாது. ராஜாக்கள் இங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தப்போ அத்தனை பேருக்கு இருந்த பரம்பரை. நம்ம ஜானவாசமாக ஊர்வலமாக நாங்கள் ராமரையும் ஃபுல்லா இந்த பகுதி முழுக்க அழைத்து சென்று பாட்டு பாடி பஜனை பண்ணி எல்லாம் பண்ண போறோம். நாங்க வரலாமா? தாராளமா. அன்றைக்கு மத்திய அரசு விடுமுறை தினமாக அனௌன்ஸ் பண்ணணும். அன்னைக்கு ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி செலன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடு. எல்லாருமே அன்றைக்கு ஆபீஸ், பேங்க் எல்லாமே லீவ் விடணும். சும்மா நொய்யின்ட்டு அவங்க இது ராமர் தேசமா இல்லை இத்தாலி ரோமுடைய தேசமா என்பதை அவர்கள் டிசைட் பண்ணி செருப்பு கழட்டி அடிச்சிருவேன். நான் சொல்றேன், வெறி கொண்டுருவேன். நான் எதுக்கு நீ இதை பேசுகிற? இந்தியானா ஜீசஸ் நிவீங்களா, ராம் நிவீங்களா, கிருஷ்ணர் நிவீங்களா? ஐயோ கிழட்டு சிறுக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரக எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற? இந்திய பாரத தேசம் என்றால் யார் உங்களுக்கு நினைவில் வருவார்கள்? திருச்சி சென்னைக்கு வரதுக்கு ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். நான் திருச்சி ஸ்டேஷன்ல ட்ரெயின் கிளம்புறது 20-25 நிமிஷம் இருக்குது. நான் ஏறுற அந்த 6 சீட்லயும் தமிழ்நாட்டுடைய உயர் ஜாதி, இந்தியாவோட உயர் ஜாதி மக்கள் 4 பேர் உட்காந்துருக்காங்க. பிராமின்ஸ் 4 பேர் உட்காந்துருக்காங்க. உட்காந்து நான் என் சூட்கேஸை கொண்டு போய் என் சீட்ல போய் உட்கார்ந்த உடனே 4 பேரும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாங்க. 4 பேரும் எனக்கு நடந்த அனுபவம் எக்ஸாம்பிள் சொல்றேன். 4 பேர் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க ஏதோ பேசியிருந்தாங்க. பார்த்தோன்னா அப்படியே ஸ்டன் அப்படியே வச்சுட்டு நான் போய் சீட்ல என் சூட்கேஸை வச்சுட்டு நான் சீட்ல உட்காந்துட்டேன். உட்கார்ந்த பிறகு பாக்குறேன் பக்கத்துல பழ வண்டி நிக்குது. அந்த கிளாஸ் ஏசி கோச்சி கிளாஸ்ல பாக்குறேன் பழ வண்டி நிக்குது. சரி இதான் பழ வண்டி சொல்லி என்ன பண்ணேன், டக்குனு சூட்கேஸை வச்சுட்டு நான் மட்டும் எழுந்திருக்கிறேன். எழுந்த உடனே அதுல ஒரு சொல்றாரு, ஐயா சூட்கேஸ் எடுத்துட்டே போங்களேன் அப்படின்ட்டாரு. நான் என்ன பதில் கொடுத்தேன் அவருக்கு? அவ்வளவு மனவேதனை. என்ன பதில் கொடுத்தேன்? இல்ல சார் இங்க வெடிக்காது, அரியலூர் தாண்டி வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிருக்கேன், அதனால இப்ப வெடிக்காது பயப்பட வேண்டாம் அப்படின்னு இறங்கிட்டேன். இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. என்னையா ஸ்கூபா டைவிங் போட்டோ ஷூட்னு கூட்டிட்டு வந்தீங்க, என்னால இப்போ தண்ணிக்குள்ளேயே போக முடியலையே, என்ன ஏமாத்துறீங்களா? தண்ணிக்குள்ள போவானா நீங்க அதுக்கு முதல்ல லைஃப் ஜாக்கெட்டை கலக்கணும். எது லைஃப் ஜாக்கெட்டை கலக்கணுமா? போட்டோகிராஃபர்ஸ் வாங்க நம்ம பீச்சில உட்காந்து சேர் போட்டு எடுக்கிற போட்டோ ஷூட் பண்ணுவோம். அராமி சாலா இவனுங்க என்னையே தண்ணிக்குள்ள மூக்கி சாவடிக்க பாக்குறானுங்க. மாட்டுவேனா நானு? எல்லாம் தூங்கிட்டாங்களா? சென்னை மயிலாப்பூர் நிக்சோபனிக்ஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பரா 2 சீட் வந்திருக்கு. ரெக்லான்னு சொல்லுவாங்க, பிராண்டட். இதுக்கு மேல சோஃபாவே இல்ல, இதுல உட்கார்ந்தா வேற சோஃபா. சோஃபா வேணும் எங்கள்கிட்ட வாங்க, நான் பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். சென்னையிலேயே வாங்க முடியாத பிரைஸ்க்கு எங்க மக்களுக்கு பண்ணி தரேன். யாரு வேற என்ன வேணா சொல்லலாம், என்னால கூட இதை சொல்ல முடியும். 80,000 30,000 சோஃபான்னு. ஆனா எங்களால முடிஞ்சதுன்னு நாங்க சொல்றோம். பிரம்மாண்டமா எதுவும் எங்களால காட்ட முடியாது, எல்லாமே சிம்பிளா பண்றோம். ஏன் இவங்க எங்களால கம்மியா குடிச்சு முடியுதுன்னா எங்க அப்பாவே செய்யறாரு, எல்லாமே நானும் எங்க அப்பா அம்மா தான் பாத்துக்கிறோம் எல்லாமே. அதனால இவ்வளவு கம்மியா கொடுக்க முடியும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.